நேதாஜி பசும்பொன் ஐயாவோட ரொம்ப நட்பு ஆனதுக்கு பிறகு இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கி இருக்கும் போது ஒரு அறிவிப்பு செய்கிறார். இந்திய தேசிய ராணுவத்திற்கு வீரர்கள் தேவை, இந்திய தேசிய ராணுவத்திற்கு வீரர்கள் தேவை. சம்பளம் என்ன தெரியுமா? எந்த ஒரு வேலைக்கும் சம்பளம் கொடுக்கணும்ல, சம்பளம் கொடுக்கலாட்டி நம்ம போக மாட்டோம்ல. அவர் சொல்றாரு, இந்த இந்திய தேசிய ராணுவத்துக்கு ஆள் தேவை, உங்களுக்கு சம்பளம் என்ன தெரியுமா? எந்த நேரத்திலும் மரணம், எந்த நேரத்திலும் மரணம் தான் உங்களுக்கு சம்பளம். இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு இந்தியாவிலிருந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் கிளம்பி போனார்கள். அதில் பெரும் பகுதி தமிழ்நாட்டிலிருந்து கிளம்பி போனார்கள். அதிலும் பெரும் பகுதி மறவர் குலத்திலிருந்து தான் கிளம்பி போனார்கள். எந்த நேரத்திலும் உயிரை கொடுத்து இந்த தேசத்தை காக்கிற இனம் இந்த இனம் என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் நேதாஜி ஒரு வார்த்தை சொன்னார், பசும்பொன் தேவர் மாதிரி 10 இளைஞர்கள் என்னிடம் இருந்தால் இந்த தேசத்தையே புதிய தேசமாக, வலிமை நிறைந்த தேசமாக என்னால் மாற்றி காட்ட முடியும் என்று சொன்னார். அப்படிப்பட்ட பசும்பொன் தேவர் ஐயாவுடைய வரலாறை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். எப்படிப்பட்ட மனிதனாக அவர் வளர்ந்தார். உண்மையிலே நம்ம பசும்பொன் ஐயா அவர்களை மதிப்பதாக இருந்தால், உண்மையிலே பசும்பொன் ஐயா அவர்களுடைய வாரிசாக நாம் நம்மை அறிவித்துக் கொள்வதாக இருந்தால், பசும்பொன் ஐயாவின் பாதையில் நாம் நடப்பதாக இருந்தால், தயவு செஞ்சு நீங்க தப்பா எடுத்துக்கிடாதீங்க. எந்த தீய பழக்கமும் நமக்கு இருக்கக்கூடாது. இதுக்கெல்லாம் யாரும் கைதட்டக்கூடாதான் இல்லையா? எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் யார் இருக்கிறோமோ அவங்க தான் தேவர் ஐயாவின் பரம்பரை. நீங்க இதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்லை. ஏன்னா அப்பழுக்கற்ற ஒழுக்கமான கண்ணியத்தில் உயர் நிலையில் இருந்த ஒரு மாமனிதன் பசும்பொன் ஐயா. அவருக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நைஷ்டிக பிரம்மச்சாரி. அது என்ன பிரம்மச்சாரின்னு ஒருத்தங்க கேள்விப்பட்டிருக்கிறோம். நைஷ்டிக பிரம்மச்சாரின்னா என்னங்க அர்த்தம்? பிரம்மச்சாரிங்கிறவங்க திருமணம் செய்து கொள்ளாதவர்கள். நைஷ்டிக பிரம்மச்சாரி யார் தெரியுமா? மனதளவில் கூட ஒரு பெண்ணை கற்பனை கூட செய்து பார்க்காதவர்கள் தான் நைஷ்டிக பிரம்மச்சாரி. பசும்பொன் ஐயா நைஷ்டிக பிரம்மச்சாரி. திருவள்ளுவர் ஒரு குறள்ல சொல்லுவாரு, நாம ஒருத்தங்க கிட்ட இருந்து ஒரு பொருளை திருட வேண்டாம். ஒருத்தங்க ஒரு அழகான வளையல் போட்டிருக்காங்கன்னு வைங்க, கூட இருக்கிற ஒரு பெண் நினைக்கிறோம், எவ்வளவு அழகான வளையல், இது மட்டும் நம்ம கிட்ட இருந்தா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டோம்னாலே நம்ம திருடிட்டோம்னு அர்த்தமா. அடுத்தவன் பொருளை பார்த்து ஆசைப்பட்டுட்டாலே நம்ம திருடர்கள்னு அர்த்தம். ஆனால் நம்முடைய பசும்பொன் ஐயா எப்படி இருந்திருக்கிறாரு? மனசால கூட இன்னொரு பெண்ணை கற்பனை கூட செய்யாத ஒரு மாமனிதனுக்கு நைஷ்டிக பிரம்மச்சாரி என்று பெயர் என்றால் அது பசும்பொன் ஐயாவுக்கு மட்டும்தான் அந்த பெயர் பொருத்தமானதாக இருக்கும். அதனாலதான் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் தன்னுடைய இரு கண்களாக அவர் போற்றி வணங்கினார்.